கர்த்தராகிய தேவனுக்கும் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்துக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவராய் இயேசு சிந்திய இரத்தத்தாலே உருவாக்கப்பட்ட சபை, கிறிஸ்துவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்ட விசுவாச கூட்டங்கள், பரிசுத்த ஆவியினாலே ஐக்கியப்பட்டு சபையில் ஆராதிக்கும் நாள் இந்த நாள். தேவாதி தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்து அவர் ஆராதிக்கிற ஜனங்கள் மத்தியில் உலாவுகிற நாள், ஆராதனை நாள். எத்தனை அற்புதமான ஒரு அனுபவம் நமக்கு தேவன் ஒவ்வொரு வாரமும் கொடுத்திருக்கிறார் என்று எண்ணி பாருங்கள். அவரை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பதும், நன்றியோடு கூட அவருக்கு கோடி கோடி நன்றி சொல்லி நம்மை அர்ப்பணிப்பதும், நமது பாவ அக்கிரமங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மனம் திரும்பி மன்னிப்பை பெற்று கழுவப்படுவதும் சபையின் ஆராதனை நாளிலே தேவன் நமக்கு தருகிறார். 122ஆம் சங்கீதத்தில் முதல் வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். என் அன்பானவர்களே, தாவீது மகாராஜா தேவனுக்கு தன் ஜீவனுக்கும் மேலான அன்பை அவர் வைத்திருந்தார். என்றால் ஆடு மேய்க்கிற என்னை என் ஆண்டவர் அரசனாக உயர்த்தினாரே, எங்கேயோ தெரு ஓரத்தில் ஒரு ஓலை கொட்டடியிலே தூங்கி கொண்டது என்னை கர்த்தர் தங்க சிங்காசனத்தில் படுக்க வைத்தாரே, லட்ச லட்சமான மக்களுக்கு அதிபதியாக மகாராஜாவாக உயர்த்தினாரே, அந்த தேவனுடைய சமூகம் எத்தனை பெரியது என்பதை தாவீது நன்றியோடு எண்ணி பார்த்தார். ஆக அவர் சொல்லுகிறதை கவனித்து பார்த்தீர்களா? தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாரும் என்று தாவீது அழைத்த போது அவர் மனமகிழ்ச்சியோடு கூட ஆலயத்துக்கு செல்லுவதில் அவர் ஏக்கம் கொண்டிருந்தாராம். இதுதான் கர்த்தராக இயேசுவை விசுவாசிப்பதின் அர்த்தம். இன்றைக்கு வசதி வந்தது, வாய்ப்பு வந்தது, பணம் வந்தது, பலவிதமான மேன்மை வந்து விட்டது என்பதனால சபை ஆராதனைகளை அசட்டை பண்ணுகிற ஜனங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். கிறிஸ்தவ நாடுகள் என்று சொல்லும் ஐரோப்பா நாடுகள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வசதி வாய்ப்புகளின் நிமித்தமே ஆண்டவராகிய தேவனுடைய ஆலயத்துக்கு போவதை விட்டுவிட்டார்கள், தேவனை மறந்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் ஆசீர்வாதத்தில் இருந்தாலும் கூட ஒவ்வொருடைய வாழ்விலும் கூட ஒரு வர்ணிக்க முடியாத வேதனைகளும் துயரங்களும் துக்கங்களும் மன சமாதானமற்ற சூழ்நிலைகளும் அவர்களிடத்திருப்பதை நாம் காணலாம். என் அன்பானவர்களே, தேவனுடைய ஆலயத்துக்கு செல்வது என்பது கர்த்தருடைய சமூகத்தை, அவருடைய மக பிரசன்னத்தை நாம் தேடுவதாகும். அவர் செய்த அற்புதங்களுக்கு நன்றி சொல்வது, அவர் செய்ய போகிற அற்புதங்களை எதிர்பார்ப்பது, அவர் நம்மோடு பேசுகிற ஜீவ வார்த்தையினால் மறுரூபமாவது ஆலய ஆராதனையில் தேவன் நமக்கு தருகிறார். ஆவியானவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்புகிறது ஆராதனையில். ஆகவே எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய சபை ஆராதனைக்கு போவது என்பது நமக்கு மாபெரும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் அது கொடுக்க வேண்டும். இப்படித்தான் நமது பெற்றோர் நம்மை எல்லாம் வளர்த்தார்கள், தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வைத்தார்கள். என்ன நடந்தாலும் சரி, சபை ஆராதனைக்கு நேரத்தோடு வந்து பங்கேற்று ஆண்டவருடைய சமூகத்தை நன்றியோடு துதித்து ஆராதிக்க வேண்டும் என்று அவர்கள் நடந்தார்கள், நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அப்படித்தான் நாமும் நடக்க வேண்டும், நமது பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். ஒப்பு கொடுப்போமா? அன்புள்ள தேவனே, நான் என் சபையை இந்த பூமியில் ஸ்தாபிக்கிறேன் என்று சொல்லி உம்முடைய இரத்தத்தால் உண்டாக்கப்பட்ட சபையை ஸ்தாபித்தீர். நீர் வருமளவும் அந்த சபை மணவாட்டி போல் எல்லாரையும் உருவாக்குற சபையாக நீர் அதை வைத்திருக்கிறேன். அந்த சபையில் தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்து எங்களுக்கு வெளிப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் சபையிலே பேசுகிறீர், எங்களை கழுவுகிறீர், சுத்திகரிக்கிறீர், எங்களை மறுரூபப்படுத்துகிறீர். உமது பிரசன்னம் சபையிலே வெளிப்படுகிறது. உம்முடைய சத்தியம் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு ஒரு விடுதலை ரட்சிப்பை கொடுக்கிறது. உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இப்படியாக இந்த சபை ஆராதனைகளில் முழு உள்ளத்தோடு பங்கெடுக்க மக்கள் கூட்டத்தை ஒரு விசை கூட உலகமெங்கும் கர்த்தர் எழுப்புவீராக. சபைகள் பெருகுவதாக, விசுவாச கூட்டங்கள் உலகமெங்கும் பெருகுவதாக, இயேசுவின் நாமம் எங்கும் உயர்வதாக. உம்முடைய சபைகளை சூழ்ந்திருக்கிற சகல ஜாதி ஜனங்களையும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். அப்படியாக எங்களை ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.